கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சீபஸ். இன்றைக்கு தியானிப்பதற்காக சங்கீதம் 81:10, உன் வாயை விரிவாக திற, நான் அதை நிரப்புவேன். இந்த நாட்களிலே நம்மை சுற்றி நமக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பொழுது எப்படி காரியங்களை மாற்றினேனோ அதே போல நீ உன் வாயை எதற்காக விரிவாய் திறக்கிறாயோ அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் நமக்கு இந்த காலவேளையில் சொல்கிறார். ஆகவே நன்மைக்காக வாயை திறவுங்கள், ஆசீர்வாதத்துக்காக வாயை திறவுங்கள், செழிப்புக்காக வாயை திறவுங்கள், சகல நன்மைகளுக்காக வாயை திறவுங்கள். நீங்கள் எதை வாயை திறந்து கர்த்தரிடத்தில் பேசுகிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிறைவாக செய்வார். ஆகவே இந்த கால வேளையில் தேவனுடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும்படியும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசும்படியாக உங்களை அன்போடு கர்த்தர் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த பிதாவே, ஒரு பறவையினுடைய குஞ்சுகள் தன் தாயை காணாவிட்டாலும் தன் வாயை விரிவாய் திறக்கும் பொழுது தனக்கு வேண்டிய உணவினாலே தாய் தன்னை நிரப்புகிறதை அது அறிந்திருக்கிறது போல இந்த காலவெளியில் யாரெல்லாம் உம்மை நோக்கி நன்மைக்காக ஆசீர்வாதங்களுக்காக வாயை திறக்கிறார்களோ அவர்களை திருப்தியாக நிரப்பும்படியாக நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் அப்படி நிரப்புவேன் என்று சொல்லியிருக்கிறதுனாக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்துபடி கிருபை எங்களை தாங்கி வழிநடத்திட்டும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தொடர்ந்து நன்மை பேசுங்கள், நன்மை பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. ஆமென்.